தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சர் பதவிக்கு வேட்டு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அமைச்சர் பதவிக்கு வேட்டு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. திமுக வேட்பாளர் மரணமடைந்தார். ஆகவே இந்த தொகுதியை மீண்டும் கைப்பற்ற வேண்டும், அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று திமுக களமிறங்கியுள்ளது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், அது காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் போட்டியிட்ட தொகுதி. அந்த தொகுதிக்கே திமுக 400 கோடி ரூபாய் செலவு செய்தது. இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கு 700 கோடி ரூபாய் வரை திமுக செலவு செய்யலாம் என்று கூறப்படுகிறது. தேர்தல் நாள் நெருங்க இன்னும் திமுக பணப்பட்டுவாடா செய்ய ஆரம்பிக்கும். இந்த சூழ்நிலையில் பறக்கும் படையானது வாகனங்களை சோதனையிட ஆரம்பித்துள்ளது. அப்பொழுது ஆவணங்களின்றி டாக்டர் மதனகோபால் என்பவருடைய காரில் வந்த 500 ரூபாய் கட்டுக்கள் அடங்கிய ஒரு மூடை கைப்பற்றப்பட்டது. 1 கோடி ரூபாய் அதில் இருந்தது. தன்னுடைய சொத்தை விற்று அந்த பணத்தை வாங்கி வருவதாக கூறினார். ஆனால் உரிய ஆவணம் இல்லை. ஆனால் அந்த பணத்தை அனுப்பியது அமைச்சர் வேலு என்று பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கறிஞர் பாலு பதிவு செய்துள்ளார். மேலும் தேர்தல் ஆணையத்திடம் புகார் செய்துள்ளார். அமைச்சர் வேலுவை கைது செய்ய வேண்டும், இந்த பணத்தை அனுப்பியது அமைச்சர் வேலுதான் என்று ஆதாரபூர்வமாக பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளது. திருவண்ணாமலை தொகுதியை சார்ந்த அமைச்சர் வேலு அங்கு களமிறங்கியுள்ளார். அமைச்சர் வேலு, பொன்முடி ஆகியோர் அந்த தொகுதிக்கு பொறுப்பாளர்களாக உள்ளனர். ஆக அந்த தொகுதியில் ஒரு 700 கோடி ரூபாய் வரை செலவு செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் கட்டமாக பணங்கள் கட்டுக்கட்டாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் பணப்பட்டுவாடாவை தடுக்க ரோந்து செல்கின்றனர். இந்த சூழ்நிலையில் அமைச்சர் வேலு அவர்கள் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட உள்ளது. அமைச்சர் வேலுதான் இந்த இடைத்தேர்தலுக்கு 1 கோடி ரூபாய் பணத்தை அனுப்பி வைத்தார் என்று பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கறிஞர் குறிப்பிடுகிறார். அமைச்சர் வேலு அவர்களுடைய பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகர்கள் நேற்றைய தினம் தேர்தல் அலுவல் ஆணையத்திடம் நேரில் சென்று புகார் அளித்துள்ளனர். ஆக அமைச்சராக உள்ள வேலு அவர்களுக்கு பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. அதாவது இந்த இடைத்தேர்தல் முடிகிற வரைக்கும் எல்லா அமைச்சர்களும் விக்கிரவாண்டியில் தான் இருக்காங்க. அவங்க சென்னையிலேயோ சொந்த மாவட்டத்திலேயோ கிடையாது. அவங்க துறை சார்ந்த எந்த வேலைகளையும் பார்ப்பது கிடையாது. எல்லாமே விக்கிரவாண்டி வேலை தான். ஒவ்வொரு அந்த தொகுதியில் இருக்க ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு அமைச்சருக்கு பிரித்து கொடுத்து இந்த தொகுதியில் நீங்கள் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. அவங்க அந்த தொகுதிக்கு பொறுப்பெடுத்து பணப்பட்டுவாடா செய்கிறாங்க. நல்லா வெள்ளி கொலுசு, கோட்ரு, கோழிக்கறி பிரியாணி, பணம் 5,000 ரூபா ஒரு ஓட்டுக்கு தலைக்கட்டுக்கு கவரில் வச்சு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வேலைகள்லாம் இனிமேல் தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க திமுககாரவங்க. ஆனால் இதற்கு முன்னோட்டமாக 1 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது அமைச்சர் வேலு அவர்களுடைய பணம் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அமைச்சர்களும் அங்கே விக்கிரவாண்டியில் இறக்கியிருக்காங்க. ஒவ்வொரு அமைச்சரும் இத்தனை கோடி ரூபாய் செலவு செய்யணும்னு சொல்லி திமுக தலைமை நிர்ணயம் செய்துள்ளது. ஒவ்வொரு அமைச்சரும் குறைஞ்சது 10 கோடி ரூபா செலவு பண்ணுவாங்க. குறைஞ்சது 300-350 கோடி ரூபா அப்புறம் திமுக தலைமை செலவு பண்ணும். அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் அமைச்சர் வேலு அவர்கள் 1 கோடி ரூபாய் அனுப்பி வைத்தார் என்று ஆதாரபூர்வமாக பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கறிஞர் புகார் அனுப்பியுள்ளார். இதனால் அமைச்சர் வேலு அவர்களுடைய பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது.